யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் லாக்அப் கொலைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு இல்லை, ஏன்னா அது என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா கண்ணு கலங்கினதே பார்த்தீங்கன்னா என்ன இதுவரையிலும் பட்டுன்னு அந்த ஃபோட்டோஸும் சரி, அந்த கேள்விப்பட்ட அந்த நியூஸும் சரி, இன்னும் அந்த நிறைய நியூஸ் வரும்போதெல்லாம் நான் என்னால் தவிர்த்துருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ணே நமக்கு மனமும் கண்ணு கலங்குது நமக்கு. அந்த அவங்க 2 பேரோட மரணம் வந்து கொடுமையான மரணம். அப்பாவும் பிள்ளையும் ஒரே குடும்பத்தை இவ்வளோ அழிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த விஷயத்த நம்ம ஒரு 5 இயர்ஸாக நடந்துட்டுருக்கு. இது அப்பயே இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு உடனடியாக அவங்க தண்டனை கொடுத்துருந்தா இந்த அஜித் லாக்அப் மரணம் இப்போ மடப்புறம் அஜித் சின்ன பையன், ஆழ வேண்டிய பையன், அவனை கொண்டு இருக்க மாட்டாங்க. இதுமாரி அரசாங்கமோ இல்லை நம்ம கோர்ட்டோ இது மாதிரி தள்ளி போகிறதால தான் வந்து மரணங்கள் வந்து ஹெவியாக நடக்கிறதுக்கு காரணமே அதே தான். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது எனக்கு தெரிஞ்சவரையிலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த போலீஸ்காரங்க ஒரு செல்ஃபோன் வந்து ஃப்ரீனஸாக கேட்டிருக்கணும், அதை கொடுக்கலன்னு சொல்லியிருப்பார் ஃபெனிக்ஸு. அதால் அந்த வஞ்சத்தால் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு போலீஸ்காரங்க இதில் வந்து இன்வால்வு. எப்படி அந்த அப்பாவும் பிள்ளையும் கொல்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. சின்ன ஒரு நப்பாசை, ஒரு ஒரு பேராசன் கூட சொல்லலாம். அடுத்தது அப்படி இல்லைன்னா ஒன்று இவங்களோட அவங்க சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் இவங்களோட சொத்தோ இல்லை மற்ற ஏன்னா ஒரு அபகரிக்கணுன்ற எண்ணமோ இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஆகாதவங்களோ என்னமோ, அதாவது ஒன்று அந்த போலீஸ்காரன் சம்மந்தப்பட்ட இவங்களோட ஒரு பழைய காழ்ப்புணர்ச்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ள ஆட்களாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் வஞ்சம் தீட்டுவாங்க. ஏன்னா போலீஸ்காரங்களை பொறுத்தவரையிலும் வஞ்சம் தீட்டுறது தான் மெயின். அவங்க இல்லை 3வது ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன விஷயம் வந்து அதான் மொதல் நாள் வந்து கடையெல்லாம் மூடிட்டு வெளியில் நின்று பேசும்போது போலீஸ்காரன் வந்து என்னடா நிற்கிறீங்க சொல்லிட்டு அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தைகளை விட்டதால் அவங்க அப்பா வந்தப்போ, ஏன்டா இது நம்ம சும்மா தான் இருக்கோம், அதை பற்றி ஏன் அவர் நம்மளை அனாவசியமாக ஏன் பேசினாரு, எகுத்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு அவர் சொன்னதா மாதிரி அவர் சொல்கிறாரு. மறுநாள் திரும்பிய வந்து தான் இந்த வஞ்சத்தை எவன்டாவன் எதிர்த்து கேட்கணும் சொன்னான்னு சொல்லிட்டு வஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக வந்தான்னு சொல்கிறாங்க. அதில் மொத்தம் 3 கண்டிஷனாக இருக்குது. எனக்கு முன் விரோதனம் இல்லை, அதாவது போலீஸ்காரங்களோட சொந்தக்காரன். இப்போது அரசியல்வாதியும் போலீஸ்காரங்களும் மெயினாக தப்பான ஆளாக ஒரு கால் பங்கு அவங்க செஞ்ச பிரச்சனைக்காக உள்ள சிக்கிப்பாங்க. இல்லைன்னா ஒரு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களை காப்பாற்றுறேன், இல்லை பணத்துக்காக அவங்கள காப்பாற்றுறேன். இப்படி தான் நம்ம வந்து நாடு கெட்டு சீரழிஞ்சு போகிறது காரணமே. அரசியல்வாதிகளை மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்று சொந்தக்காரனாக இருப்பான், அவனுக்காக அவன் தப்பே பண்ணாலும் அவனை காப்பாற்றுவானுங்க. அப்படி இல்லையா ஒரு குறிப்பிட்ட பணத்தை வாங்கி பொட்டியில் போட்டுட்டானுங்களா, அந்த தப்பே பண்ணாலும் அந்த ஆட்களுக்காக அவனுக்கு போராடுவானுங்க. அதே மாதிரி இந்த போலீஸ்காரங்களும் அதே மாதிரி தான். ஒன்று பணத்துக்காக தீர்த்து கட்டுவாங்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு, அப்படி இல்லைன்னா இல்லை உறவுக்காரங்களோட பகை உணர்வுக்காக தீர்த்து கட்டுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் போலீஸ் விஷயம் நான் நிறைய வந்து நியூஸ் எனக்கு வந்து நியூஸ் பார்க்குற பழக்கம், மற்ற எந்த சேனலில் பார்க்குறனோ இல்லையோ நியூஸ் பார்க்குற பழக்கம். நிறைய போலீஸ்காரங்க நிறைய இடத்துல ஒரு ரோடில் அந்த பார்த்தோன்னா அந்த ஆளே நல்லா இருப்பார். ஒரு இன்னும் ஊர் கொஞ்சம் மறந்துடுச்சு. ரோட்டில் ஜல்லி கொட்டினது, அந்த ஜல்லி பிரச்சனையால் அவர் வீடு கட்ட ஜல்லி கொட்டியிருந்தார். ஜல்லி பிரச்சனையாக ஒரு அரசியல்வாதி கொண்டு போய் லாக்அப்பில் கொண்டு போய் விசாரிக்கணும், கொண்டு போயிட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஜென்ஸை கொன்னே போட்டாங்க. அதாவது இப்போ இந்த விஷயத்தில் கூட சொல்லுங்க, அரசியல் சம்மந்தப்பட்டிருந்தால் இது எப்படியோ மூடி மழைப்பி அப்படியே போட்டிருப்பாங்க. இது அரசியல் சம்மந்தப்படாத வச்சு இந்த போலீஸ்காரங்க மாட்டிக்கிட்டாங்க. இதே வந்து அதுக்கு இந்த போலீஸ்காரங்களாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது அவங்கள தான் காப்பாற்றிக்கணும். அரசியல்வாதிங்கன்னா தன்னால் அவங்க வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க, அதுக்கு மூடி போட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் போலீஸ்காரங்க பண்ணுற தப்பு என்றைக்காக இருந்தாலும் வெளியில் வந்துடும். இந்த போலீஸ்காரங்க நியாயமும் தர்மமும் கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களோட குடும்பமும் நல்லாயிருக்கும், அவங்களோட ஜெனரேஷன் நல்லாயிருக்கும். அதேமாரி நான் நிறைய போலீஸ்காரங்க ஒரு குடும்பத்தை அழித்தோம், ஒருத்தனை சாகடித்தோம், அவங்க அதோடு முடிச்சுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எங்கள் பக்கமே சொல்கிறேன், எங்களோட பக்கத்து தெருவில் போலீஸ்காரர் 2 தலைமுறை போலீஸ்காரங்க, 3வது அவர் போலீஸ்காரர் தான். அவர் குடும்பமே பாருங்கள். அதாவது அவர் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகவே அவர் வந்து இந்த சம்பளம் கொடுப்பாங்களே போலீஸ்க்கெலாம், அந்த மாதிரி வேலையில் அவர் உள்ளே போயிட்டும் அதில் வந்து அவங்க மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு,
3 பேருமே வீட்டை விட்டு வெளியில் வராத அளவுக்கு ஒரு மென்டல் ரிசர்ச் அந்த வீட்டுக்குள்ளே மென்டலாக ஆகிட்டு கடைசியில் அந்த அவர் வந்து கல்லீர் குடிச்சு அவர் கல்லீரில் ப்ராப்ளம் யாருக்கு அந்த போலீஸ் வேலை செய்கிறவருக்கு அவர் வந்து குடிச்சிட்டு அதாவது கல்லீரெலாம் இதுவாகிட்டு அவர் அங்கேயே இருக்கார் வேலையிலே அதாவது ரூம்ஸ் போலீஸ் கோர்ஸ் தருவாங்களோ அங்கேயே தங்கிக்கிட்டு அவர் அங்கேயே அந்த நோயோடு அவர் அவதிப்பட்டிருக்காரு. இங்கே வந்து இவங்க 3 பேருமே அந்த ஒரு பையன் மட்டும் லைட் மென்டலு, இது பொண்ணு அம்மாலாம் எல்லாமே வயசு பொண்ணு வயசு பையன்தான். என்ன பண்ணாமல் இது நியூஸில் வந்திருக்கும், நீங்கள் திண்டிவனம் நியூஸ்னு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேருமே மொத்தம் 3 பேருமே என்ன இந்த பையன் போய் கத்தி வாங்கிட்டு வந்து அம்மாவையும் சாவடிச்சிட்டான், தங்கச்சி தான் நினைக்கிறேன், தங்கச்சியும் சாவடிச்சான், இவன் தூக்கு மாட்டி தொங்குறான் அந்த வீட்டுக்குள்ளே. இது என்ன நினச்சிட்ருங்க, சொத்து அதாவது பணத்துக்கும் பஞ்சம் இல்லை. அவர் போலீஸ் வேலை நல்ல சம்பளம். ஒரு கடலூர்ன்றது இந்த ஊருக்கு அடுத்து ஒரு ஊரில் கடலூரில் ஃப்ளாட்டு வீடோடு அங்கே இருக்குது. இப்போ இந்த ஊரில் சொந்த வீடு இருக்குது, ஒரு மாடி வீடு தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பணப்பிரச்சனை இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஜுவல்ஸும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி சாகணும்? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த 2 தலைமுறையில் உள்ள அவங்க போலீஸ் வேலையால் யாரோ ஒரு குடியை அவங்க அழிச்சிருக்கணும். அதுதான் 3வது தலைமுறையிலையாச்சும் அவங்க பாதிக்குது இல்லையா? அது மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறோம்னா கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. வயசான காலத்தில் அனுபவித்தாலும் மீதி அதிகமான ஒரு கர்மா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஜென்ரேஷன் கொண்டு போவோம். அவங்க பிள்ளைக்கே போவோம், இல்லை பேரன் பேத்திக்கலாக்க போவோம். சரி, நம்ம சொல்லுவோம், அந்த பாயிண்ட் வரும். அந்த மாதிரி இந்த போலீஸ்காரங்க ஒரு உயிரை அவங்க நசுக்கி சாகடிக்கிறதுனா இவங்க பிள்ளைக்குட்டியை நல்லா இருக்கும்னு வச்சுருக்காங்களா? அவங்க எதோ ஒரு கொஞ்சம் கூட கர்மாவை பற்றி யோசிக்காமல் இருக்காங்க அவங்க சுத்தமாக. எவ்வளோ இது பாதிப்பு தெரியுங்களா? இவங்க தண்டனை அனுப்பிச்சிட்டு இவங்க போனால் கூட அவங்களோட மனைவி எப்படி வாழறது, அவங்களோட பிள்ளைங்க எப்படி வாழறது, சுற்றமெல்லாம் எப்படி பேசுவாங்க, சமுதாயத்தில் எப்படி கவர்மெண்ட் நடக்க முடியுமா? ஒரு கண்டித்து சும்மா 2 தட்டி அனுப்பிவிட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஒரு உயிரை அணுவாக சித்திரவதை பண்ணி கொள்கிறாங்கன்னா இவங்க இன்னும் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க போடுறோம். இந்த அரக்கனுங்கள்லாம் ஒழிக்கணும்னா அது நல்ல ஒரு நியாயமுள்ள ஒரு நமக்கு ஒரு ஆட்சிக்கு ஒருத்தவங்க வந்தால் தான் நமக்கெல்லாம் நடக்கும், நல்லதாக நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இவங்க இதே சொன்ன மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டாங்கன்னா இவங்களை எப்படியோ மூடி மழுப்பி வெளியே வந்துருப்பாங்க. அதேமாரி பாருங்கள், இந்த பொள்ளாச்சி சம்பவம் எத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கும். அந்த அந்த பொறுக்கி இங்கே பூரா எங்கே தான் இருக்காங்கன்னே தெரியல. ஜெயிலையா ஜாமீனை விட்டு வெளியே வந்தாங்களா? ஆனால் நியூஸை பொறுத்தவரை போடும்போதே ஹை லெவலில் எல்லோரும் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எங்கே இருக்காங்க எது இருக்காங்க தெரியல. அவ்வளோ பொண்ணுங்களை அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது சொல்லுங்கள்? ஒரு ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணுறதே பெண்கள் தான். அந்த பெண்களே வந்து இந்த அளவுக்கு நசுக்கி அவனுங்க அவ்வளோ சுகமாட்ட. அது அரசியல் சம்மந்தப்பட்டதால் அது வந்து மழுப்பலாக இருக்குது. அதுவும் அது அதாவது ஜெயிலில் இதில் வந்து ஜாமீன்லையோ அவங்க சுகவாசியாக இருக்காங்க. இப்போ கூட நாங்கள் இந்த சாத்தான்குளம் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடமாக இருக்கணும். ஒரு ஆள் இவங்க தூக்கு தண்டனை கிடைச்சாலும் அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா இவங்க சித்திரவதை பண்ணி ஒருத்தவங்களை கொன்று இருக்காங்கன்னா இவங்களை வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை, அதாவது எக்காலத்தையும் மீண்டு வராத அளவுக்கு ஆயுள் தண்டனை ஏன் கொடுக்கணும்னா இவங்களால் எவ்வளோ அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுக்கும் எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும். அது பார்க்குற மக்களுக்கும் அப்படியே நிம்மதியாக நல்லா இருக்குமா? இது நம்ம சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம வாழறமேனு ஒரு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்து உழைக்கணும், உள்ளே ஜெயிலுக்குள்ளே உழைக்கணும், வேலை செய்யணும். ஏன்னா வந்து உழைப்புக்கு தான் ஆள் வேணும் நமக்கு. எந்த கைதியும் இப்போது என்கவுண்டர் இப்போ தற்கொலை ரொம்ப நடக்குது. அவன் ரவுடின்னு திருந்திட்டேன்னு சொல்கிறான், கதறி அழுகுறான். யூடியூப்பில் கூட ஒரு சேனலில் பார்த்தேன், அவனே ஷார்ட்ஸில் போட்டிருந்தான், நான் திருந்திட்டேன், என்னை விட்டுருங்கன்னு. ஏன் விட்டால் என்ன? அவன் என்ன தப்பு பண்ணிருப்பாரான்? அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஊரில் ஒருத்தன் எதிர்த்து கேட்டானா அவன் ரவுடி, அவன் பொறுக்கி எல்லாமே. ஒரு அரசியல்வாதி எதிர்த்து கேட்கக்கூடாது, ஒரு போலீஸ்காரனை எதிர்த்து கேட்கக்கூடாது, அப்படியே அடங்கி தான் போகணும். அப்படி இருந்தால் தான் நீ உயிரோட வாழ்வ. நீ எதிர்த்து கேட்ட நீ பொறுக்கி ரவுடி, அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது. அதேமாதிரி சரி அப்படி தான் அந்த ரவுடின்னு அவங்க முத்திரை குத்துறாங்க இல்லையா? அவங்கள எடுத்துமே நீங்கள் ஆயுள் தண்டனை போடுங்க. கடைசி வரலும் அவங்களோட மனைவியோ இல்லை அம்மாவோ போய் பார்த்து அவங்க ஆறுதல் அடைஞ்சி, ஐயோ மகன் ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு ஆறுதல் அடைஞ்சாச்சும் இருப்பாங்க. ஒரு கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லாமல், ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் இல்லாமல்,
பட்டுன்னு என்கவுண்டர்ன்ற பேரில் போட்டு டக்குன்னு மூட்டை கட்டுறீங்களே எதுக்காக? எத்தனை மரணம் இப்போ இந்த இந்த வருஷத்தில் எத்தனையோ மரணம் நான் பார்த்துருக்கேன் நியூஸில். எதுக்காக இப்படி பட்டு பட்டுன்னு கொள்கிறாங்க? 1000 தப்பு பண்ணியிருக்கட்டும் அவன். ஆயுள் தண்டனை போடுங்க. மரணன்றது யாருக்கு போடுறீங்கன்னா இந்த பெண்களை தொடரவனுக்கு மரணத்தை போடுங்க. ஏன்னா அதுதான் ஒரு அடுத்த ஜென்ரேஷனு. ஒரு ஒரு பெண்கள் இல்லைன்னா ஒருத்தங்களை ஒரு ஆணை வளர்க்கவே முடியாது, ஒரு பெண்ணை வளர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் குலத்தை அவனுங்க ஒருத்தன் கையை வைக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க. அது தாராளமாக கொடுங்க. ஏன்னா அவன்லாம் உயிர் வாழ வேஸ்ட்டு. அவன்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன். ஒரு பெண்களை எவன் ஒருத்தன் நசுக்கி சின்ன பண்ண ஆக்குறவனுங்களோ அவங்கள கொல்லுங்கன்றான். அவனுங்க மரண தண்டனை உடனே கொடுங்க. அடுத்தவன் ஒரு பெண் மேலே கை வைக்கிறதுக்கு அச்சப்படுவான். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்போ இவன் 2 பேர் கொண்டுட்டாங்க இந்த போலீஸ்காரங்க. இவங்க என்ன பண்ணணும்? இவங்க அணுவாக இவங்களை சித்திரவதைப்படுத்தணும். எப்படின்னா ஆயுள் தண்டனை போட்டு அவங்களோட உழைப்பு சமுதாயத்துக்கு உழைக்கணும். ஜெயிலனா சும்மாவா சாப்பாடு போடுவாங்க? அங்கே கல் உடைக்கிறதோ இல்லை வேறு என்னென்ன வேலையோ அதை செய்ய விட்டாலே அவங்க இறக்குறவர்களும் அந்த வேலை, அதாவது மனைவி இல்லாமல் அம்மா இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் அவனுக்கு தனிமையாக அவங்க உழைச்சாதான் அதுதான் இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. இதுவே போதும். மரண தண்டனை அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க உழைச்சி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணும். நம்ம சமுதாயத்தில் இப்போ அவங்க 2 ஜெயராஜ் ஃபினிக்ஸ் 2 பேர் இருந்தாலும் சமுதாயத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்க. ஒரு கடையை வச்சாலாச்சும் சரி, அவங்க வியாபாரம் பண்ணாலும் சரி, அவங்க மனைவியை பார்த்துப்பாங்க, அவங்க பிள்ளையை பார்த்து எவ்வளோ விஷயம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அவங்களோட மரணத்துக்கு இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து இவங்க வேலை செய்யணும். காலம் ஃபுல்லாக ஜெயிலே வேலை செய்யணும். அது சமுதாயத்துக்கு அந்த உழைப்பு தேவைப்படுது. மற்றபடி இவனுக்கு சக்கை தான். அந்த மாதிரி அதேமாதிரி எல்லோரும் நீங்கள் ரவுடி யார் முத்திரை கொடுத்துருங்களோ அவங்க எல்லாருமே ஆயுள் தண்டனை போடுங்க. பெண்களை தொடர தவிர மீது எல்லாருமே ஆயுள் தண்டனை போடுங்க. போட்டிங்கன்னா நம்ம இதுதான் நம்ம அரசாங்கத்துக்கு என்னால் முடிஞ்சால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள பட்டுன்னு இப்போ ரவுடி சொல்கிறோம். அவன் வீரம் இருக்கிறதால தானே அவனை ரவுடி சொல்கிறோம். அப்போ அவனுக்கு வீரம் இருந்தால் அவன் எவ்வளோ வேலை செய்வான். ஜெயிலுக்குள்ளே போட்டிங்கன்னா அவன் நீங்கள் நல்ல கடினமான வேலையை கொடுத்தா கூட அவன் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவான். அவனோட அவன் எனர்ஜி, அவனோட சக்திக்காக. அப்போ அவனை அந்த மாதிரி ஆளுங்களை உள்ளே போட்டு நீங்கள் வேலையை வாங்கி சமுதாயத்துக்கு அந்த பொருள்களை உற்பத்தி பண்ணி விற்க பாருங்கள். அவனும் ஒரு காலத்தில் இதுதான் மனுஷனுக்கு தன்மை. அவனை திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு. சுட்டு சின்ன சின்ன ரவுடினா சின்ன சின்ன பசங்களும் ரவுடின்னு என்கவுண்டரு. கொஞ்சம் ஓரளவுக்கு மிடிலான ஒரு ஆம்பளைங்களும் என்கவுண்டர். இதெல்லாம் என்ன சமுதாயம்? அதாவது ஒரு ஆள் வேணும்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆள் வேணும்னா அவனை தக்க வச்சுக்கிறாங்க. அதாவது ஜாமீன் போட்டோ இல்லை பெயிலில் எடுத்தோ, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உள்ளே வசதிகள் பண்ணியோ இல்லை அவங்களை சீக்கிரமாக விடுதலை பண்ணுறதுக்கோ ஏற்பாடு பண்ணுறாங்க. வேணான்னா அவங்க மரணத்துக்கு போட்டு விட்டுறாங்க. அதான் சொன்னேன். இந்த வீடியோ பார்க்குற நம்மளோட யூடியூப் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு மரணம் தீர்வு ஆகாது. மரணம் யாருக்கு கொடுக்கணும்னா வாழவே தகுதி இல்லாத எவன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை தொடரவன் மட்டும்தான். தப்பான வழியில் தொடர ஆண்களை மட்டும்தான் நீங்கள் மரணத்துக்கு போடும். ஏன்னா அவனுங்க வாழ்ந்து என்ன ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. அவனுக்குன்னு மனைவி இருக்குது, அவனுக்குன்னு பிள்ளைகள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அவன் அர்த்தம் பொண்ணை இந்த லவ்ன்ற பேரில் இந்த மாணவர்கள்லாம் கொள்றாங்க பாருங்க, அவங்களே எத்தனை தாராளமாக கொண்டுடுங்க. அவங்களாம் வேஸ்ட்டு. அவன் இன்றைக்கி திரும்ப மனைவியே நாளைக்கு ஒரு காலத்தில் அவன் கொள்ளுவான், இல்லை பிள்ளைகளையும் கொள்ளுவான். அதெல்லாம் அவனுங்களாம் வேஸ்ட்டு. அதனால் அவங்கள தூக்கி மரணத்தை இது போடலாம். அதுமாரி அவங்கள இந்த பெண்களுக்கு பிரச்சனையாக கொடுக்குறவங்கள மரண தண்டனைக்கு போடுங்க. அதுவே சிம்பிள் பிரச்சனை தான். அது பிரச்சனை இல்லை. அது கொஞ்ச நாள் ஜெயிலில் போட்டு தூக்கி போட்டு அவன் திருந்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா மெயினாக இந்த மாதிரி அவனுங்க கொலை பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவனுங்களாம் அதாவது ஆயுள் தண்டனை கொடுத்து அவனுங்க உழைக்கணும். காலம் பூரா சமுதாயத்துக்காக உழைக்கணும். காலைல எழுந்து சாப்பிட்டோமா ராத்திரி வரல அவனுங்க உழைச்சதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு இப்படி கொடுத்தா தான் அவனுங்க வாழ்க்கை ஃபுல்லாக திருந்துவானுங்க. திருந்தும் போது அவங்களோட கர்மாவாச்சு கொஞ்சமாச்சு கழிஞ்சு அவங்களோட குடும்பமாச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய வாதம். ஆனால் மரண தண்டனை தீர்வாகாது. ஆனால் அந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸோட இன்றைக்கும் மனசு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா கொண்டு இருக்கானுங்க பாருங்கள், அதுதான் ஈவ இறக்கம் இல்லாமல் இருக்குது. அதில் நிறைய அந்த டிஃப்ரெண்ட்டாக அந்த விஷயங்கள் சொல்லும்போது இன்னும் பயமாக இருக்குது.
அப்பா எதிரில் மகனை அடிக்கிறது, மகன் எதிரில் அப்பா அடிக்கிறது, எப்படி கதற விட்டு அடித்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்ணும், வெளியில் எக்காலத்து கொண்டும் இந்த காந்தி ஜெயந்தி இல்லை ஒரு விசேஷ தினங்களில் நல்ல கைதினை முத்திரை கொடுத்தி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயுள் தண்டனை போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உழைக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ இது எல்லாமே எத்தனை பேர் தெரியாமல் எவ்வளோ பேர் அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணியிருக்காங்களோ, அதனால் இந்த சமுதாயத்துக்காக அவங்க உழைப்பு மட்டும் கொடுக்கணும். மற்றபடி அவங்கள வெளியில் வரவே கூடாது. இதுதான் என்னோடய வாதம். மக்களாகிய உங்களோட தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இந்த டாபிக் நம்ம பேசக்கூடாதான் பார்த்தேன், இருந்தாலும் மனசு தாங்க முடியல. அது எப்போ ஜெயராஜ ஃபெனிக்ஸ் எடுத்தாலே ஒரு மாதிரி என்னடா இப்படி ஒரு அரக்கன் உலகத்தில் நம்ம வளருமோன்னு கஷ்டமாக இருக்குது. இந்த மடப்புறம் அந்த அஜித் பையன், சின்ன பையன், அவன் அதுக்கு மேலே அதுவும் இன்னும் கொடூரமான அடி. ஒரு சின்ன பையனை அடிக்கிறானுங்களே, இவனுங்களுக்கு பிள்ளை குட்டி எதுவுமே இல்லை. யாரோ சொன்னதாக கூட இருக்கட்டும், இப்படியாடா கொள்வீங்க? அதே அதிகாரியோ இல்லோ சரி, உங்களுக்கு வேறு எதனா கொடுத்தா தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்தா நீங்கள் தின்னுவீங்களா? யார் சொன்னால் நான் ஒரு உயிர் வந்து சாதாரண விஷயமா? எவ்வளோ ஒருத்தி 10 மாதம் சுமந்து அவள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலையில் அவள் அமர்த்தி வச்சா நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு எடுத்து அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுத்தா? மெயினாக இந்த போலீஸு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் கொண்டு வரணுங்க. இந்த மாதிரி தப்பு பண்ணால் மட்டும்தான் அவங்க கையை வச்சு அப்போ கூட அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து தான் அவங்க வந்து தண்டனை கொஞ்சம் மேல்படுத்தணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒருத்தவங்ககிட்ட உண்மையை வர்றதுக்கு நிறைய அவனுங்களை அதாவது நிறைய அவங்க டென்ஷன் படுத்தாமே நம்ம வர வைக்க முடியும். அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் அதை கையாளணும். மூளையே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அடித்து உதச்சி இப்படியே தான் நான் எப்பயுமே காலம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம கொடுமை அனுபவிக்கிறோம். நான் கைதிகள் எல்லோரும் மனுஷனாக பிறந்தோம், யாருங்க தப்பு பண்ணல? உலகத்தில் எல்லாருமே தப்பு பண்ணி தான் திருந்துவாங்க. அப்படி தப்பே பண்ணாமல் ஒருத்தன் வரானா அவன் கண்டிப்பாக ஒரு நாள் திரும்ப தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணவன் தான் திருந்ததுக்கு வழி உண்டு. அது மாதிரி நம்ம பார்த்து கொண்டிருக்க மக்களாகிய இந்த பாவிகளுக்கு 9-10 பாவியில் ஒரு பாவி போயிட்டானா 9 பாவிகள், இவங்களுக்கு மரண தண்டனை தேவையில்லை, ஆயுள் தண்டனை கொடுத்து சமுதாயத்துக்காக அவன் ஜெயிலே உழைக்கணும். அதுதான் அவனுக்கு கடினமான தண்டனையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் என்னோடய வாதம். மக்களோட வாதம் என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவர்களுக்கு அர்ப்பணமாக நான் இந்த வீடியோவை வந்து சொல்கிறேன். நன்றி.